ஒரு காலத்தில் அவனை எல்லோரும் பார்த்து சிரித்தார்கள். உன்னாலே முடியாது, உன்னால் செய்ய முடியாது என்று சொல்லி அவன் கனவையே நொறுக்கினார்கள். ஆனால் இன்று அதே மக்கள் அவன் முன்னால் கைத்தட்டுகிறார்கள். ஒரே ஒரு மாற்றம்தான் அவன் வாழ்க்கையை மாற்றியது. அது பணமில்லை, அதிர்ஷ்டமில்லை, அது தோல்வியை பார்க்கும் அவன் ஒரு பார்வை. இந்த கதையை முடிக்கும் நேரத்தில் நீங்கள் உங்கள் தோல்வியை வேறொரு கண்களில் பார்க்கப் போகிறீர்கள். வாழ்க்கையில் வெற்றி பெற என்ன வேண்டும்? பெரிய டிகிரியா, பணமா, சப்போர்ட்டா? இல்லை நண்பர்களே, ஒரு சிறிய கிராமத்தில் வாழ்ந்த அருணின் வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய உண்மையை கற்றுக் கொடுக்கிறது. பல தோல்விகள், மக்கள் சிரிப்பு, நண்பர்கள் விலகல் அனைத்தையும் கடந்து ஒரு சிறிய தேநீர் கடையிலிருந்து பெரிய உணவகமாக மாறிய உயர்ந்த அவன் வெற்றியின் ரகசியம் இது. இன்று நாம் பார்க்க போது வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு உண்மையான சம்பவம். ஒரு சிறிய கிராமத்தில் அனைவராலும் சாதாரணமாக பார்க்கப்பட்ட ஒரு சிறுவன் வாழ்ந்து வந்திருந்தான். அவன் பெயர் அருண். அருண் பெரிய கனவுகள் கொண்டவன். ஆனால் அவன் குடும்பம் சாதாரணம். பெரிய சொத்து பத்து கிடையாது, பெரிய ஆதரவும் கிடையாது, பெரிய பின்னணியும் கிடையாது. ஆனால் அவன் ஒரு பெரிய மனசு மட்டும் இருந்தது. ஆரம்பம். ஒரு நாள் அருண் ஒரு முடிவு செய்தான். நான் என் வாழ்க்கையை மாற்ற என்ன செய்ய வேண்டும் என்று சிறிய காய்கறி கடை ஒன்றை ஆரம்பிக்க நினைத்தான். அவன் சேமித்து வைத்திருந்த சிறிய தொகையை முதலீடு செய்தான். ஆனால் அவனுக்கு அனுபவம் இல்லை, சந்தை அறிவும் இல்லை, மக்கள் நம்பிக்கையும் இல்லை. சில நாட்களில் அவன் கடை வெறிச்சோடியது. மற்ற கடைகளில் கூட்டம் அலைமோதியது. அருணின் கடைகளில் அமைதி. மெல்ல கிராம மக்கள் சிரிக்க ஆரம்பித்தார்கள் அந்த கடையை பார்த்து. இவனெல்லாம் ஒரு வியாபாரியா? இவனால் வெற்றி பெற முடியுமா என்று அந்த சிரிப்பு அவனை சிந்திக்க வைத்தது. அருணின் மனதை குத்தியது. ஒரு இரவு அவன் தனியாக அமர்ந்து அழுதான். அந்த கண்ணீர் தோல்விக்காக அல்ல, நான் இவ்வளவு பலவீனமான என்ற கேள்விக்காக. அந்த நேரத்தில் அவன் அப்பா அருகில் வந்தார். அவரது கை அருணின் தோளில் விழுந்தது. அவர் சொன்னார், மகனே, தோல்வி என்பது ஒரு முடிவல்ல, அது ஒரு பாடம். நீ இன்று இழந்தது பணமல்ல, அனுபவம் பெற்றாய். தோல்விதான் முதல் ஆசான். அந்த ஒரு வரி அருணின் வாழ்க்கையை மாற்றியது. அடுத்த நாள் காலை அருண் வேறொரு முடிவு செய்தான். இந்த முறை பெரிய கனவில்லை, சிறிய தேநீர் கடை ஒன்றை ஆரம்பித்தான். ஒவ்வொரு வாடிக்கையாளரையும் மரியாதையுடன் பார்த்தான், பேசினான், சிரித்தான். தேநீரில் மனதையும் கலந்தான். முதல் நாள் 5 கப்புகள் மட்டுமே விற்றான் டீ. ஆனால் இந்த முறை அவன் மனசு உடையவில்லை. ஏன் தெரியுமா? இந்த முறை அவன் கற்றுக்கொண்டிருந்தான். அவன் இரவு வரை உழைத்தான். கடை சுத்தம், பணம் கணக்கு, சிறிய மேம்பாடு என்று. மெல்ல மக்கள் அவனை கவனிக்க ஆரம்பித்தார்கள். அருணின் தேநீர் நல்லா இருக்குது என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். ஒரு வாரம், ஒரு மாதம், கூட்டம் அதிகரித்தது. அவன் தோல்வி இப்போது அனுபவமாக மாறியது. ஒரு வருடம் கழித்து அந்த சிறிய தேநீர் கடை ஒரு சிறிய உணவகமாக மாறியது. அதே கிராம மக்கள் இப்போது பாராட்ட ஆரம்பித்தார்கள். அருண் ரொம்ப மாறிவிட்டானே என்று. ஆனால் உண்மையில் அருண் மாறவில்லை, அவன் மனநிலைதான் மாறியது. அடுத்து ஒரு பெரிய உணவக திறப்பு விழா. அவன் அப்பா முன்னின்று ரிப்பன் வெட்டினார். கைதட்டல் முழங்கியது. அந்த சத்தத்தில் ஒரு நினைவு மட்டும் அவன் மனதில் வந்தது. அந்த முதல் தோல்வி நாள். அவன் சிரித்தான், ஏனெனில் அவன் புரிந்து கொண்டான், தோல்வி அவனை தள்ளவில்லை, அவனை தயார் செய்தது. வெற்றி என்பது ஒரே நாளில் வராது. அது பல தோல்விகள் மேல் கட்டப்பட்ட ஒரு மாளிகை. நாம் விழும்போது உலகம் சிரிக்கும், நாம் எழும்போது அதே உலகம் கைத்தட்டும். நண்பர்களே, நாம் பொதுவாக தோல்வியை எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கிறோம்? ஒரு கதவு மூடப்பட்டது, ஒரு வாய்ப்பு இருந்தோம், ஒரு கனவு உடைந்தது. ஆனால் உண்மையில் தோல்வி என்பது கடவுள் நம்மளுக்கு கொடுக்கும் திருத்திக் கொள்ளும் வாய்ப்பு, நம்மை நாமே செதுக்கிக் கொள்ளும் வாய்ப்பு. அருண் முதல் முயற்சியில் வெற்றி பெற்றிருந்தால் என்ன ஆகும்? அவன் பெருமை கொண்டிருக்கலாம், அல்லது அவன் கவனக்குறைவாக இருந்திருக்கலாம், அவன் வளர்ச்சியை நிறுத்தியிருக்கலாம். ஆனால் அந்த முதல் தோல்வி அவனை அமைதியாக சிந்திக்க கற்றுக் கொடுத்தது. எங்கே தவறு செய்தோம், எப்படி மேம்படுத்தலாம், மக்களுக்கு என்ன தேவை என்று. இந்த கேள்விதான் அவனை வெற்றிக்கு அருகே கொண்டு போனது. வெற்றி என்பது பணத்தில் இல்லை, புகழில் இல்லை, பெரிய கட்டிடத்திலும் இல்லை. அது ஒவ்வொரு மனநிலையில்தான் இருக்கிறது. அருண் உணவகம் திறந்த நாள் அவன் வெற்றி பெற்ற நாள் என்று சொல்லியது உலகம் சொன்னது. ஆனால் உண்மையில் அவன் வெற்றி பெற்ற நாள் அவன் தோல்வியை ஏற்றுக்கொண்ட நாள். நாம் எல்லோரும் இலக்கை மட்டும் பார்க்கிறோம், ஆனால் வாழ்க்கை இலக்கை விட பயணத்தை பற்றி தான் அதிகமாக யோசிக்கிறது. அருண் தேநீர் கடையில் நின்ற நாட்கள் சாதாரண நாட்கள் அல்ல.
அவைதான் அவன் குணத்தை கட்டிய நாட்கள். அவைதான் அவன் பொறுமையை உருவாக்கிய நாட்கள். அவைதான் அவன் நம்பிக்கையை வலுப்படுத்திய நாட்கள். வெற்றி என்பது ஒரு நாள் நிகழ்வு, ஆனால் தயாரிப்பு என்பது நாட்கள், மாதங்கள், பல ஆண்டுகள். இந்த கதையை கேட்கும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தோல்வியை சந்தித்திருக்கலாம். ஒரு தேர்வில் தோல்வி, ஒரு தொழில் இழப்பு, நம் உறவில் வேதனை. அது உங்களை உடைத்திருக்கலாம். ஆனால் நான் உங்களிடம் கேட்கிறேன், அது உண்மையிலேயே உங்கள் முடிவா அல்லது உங்கள் முதல் பாடமா? வாழ்க்கை என்பது ஒரு போட்டி அல்ல, அது ஒரு வளர்ச்சி. நான் மற்றவர்களுடன் போட்டி போட வேண்டாம், நேற்றைய நாளுடன் போட்டி போட வேண்டும். அருண் மற்ற கடைகளை வெல்ல நினைக்கவில்லை. அவன் நேற்று இருந்த அருணை இன்று மேம்படுத்த நினைத்தான். அதனால்தான் அவன் வெற்றி பெற்றான். ஒரு நாள் உலகம் உங்களை மதிக்க வேண்டுமென்றால் இன்று நீங்கள் உங்களை நம்ப வேண்டும். ஒரு நாள் உங்கள் கதையை உலகம் கேட்க வேண்டும் என்றால் இன்று நீங்கள் உங்கள் கனவுகளை கைவிடக்கூடாது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், தோல்வி என்பது வெற்றியின் எதிரி அல்ல, அது வெற்றியின் ஆசிரியர். விழுந்தாலும் விழுங்கள், சிரித்தாலும் உழையுங்கள், சந்தேகப்பட்டாலும் முன்னேறுங்கள். ஏனெனில் அருணின் வாழ்க்கை நமக்கு சொல்லும் ஒரு உண்மை என்னவென்றால், நீ விட்டுவிட்டால் தோல்வி உன்னை வெல்லும், நீ கற்றுக்கொண்டால் நீ வெல்வாய். உங்கள் வாழ்க்கையில் இப்போது ஒரு தோல்வி இருக்கலாம், ஆனால் அது உங்கள் முடிவல்ல, அது உங்கள் ஆரம்பம். லைஃப் சக்ஸஸ் சீக்ரெட், ஃபெயிலியர் இஸ் ஃபீட்பேக். குயிட் ஆகாதே. இந்த கதை உங்களுக்கு இன்ஸ்பயர் ஆனதா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காத நண்பர்களை அடுத்த வெற்றி கதையில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.